இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிமை நேர் நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த மகிமை நேர் நிகழ்ச்சி மூலமாக மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. மகிமையின் தேவன் மகிமையான காரியங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில செய்வார். இந்த மகிமை நேரம் உங்களுக்கான நேரம், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், உங்களுடைய போராட்டங்கள்லேருந்து விடுதலை பெறக்கூடிய நேரம். இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் தியானிப்பது கேட்டுக்கொண்ட வசனம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதன் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இந்த எந்த சூழ்நிலையில் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்று பார்க்கும்போது, அவர்கள் கால்கள் கட்டப்பட்டு தொழுவ மரத்துல கட்டி வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு உங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு உங்கள் முழங்கால்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கைகளை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். பிரச்சனையில் நேரத்தில், பிரச்சனையின் மத்தியில நீங்க என்ன செய்றீங்க என்பது முக்கியம். பிரச்சனை நேரத்துல நீங்க சோர்ந்து போகாமல் ஆண்டவரை துதித்து பாடும்போது ஆண்டவர் உங்களுக்கென்று பெரிய காரியங்களை செய்வார். இதனை தான் பவுலும் சீலாவும் செய்தார்கள். அவங்க கட்டப்பட்டு இருந்த நேரத்துல, அவங்க தொழுவத்துல அவங்க கால்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, அசைய முடியாது. அந்த நேரத்திலையும் அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறாங்க. அவங்களுடைய முழங்கால் போட்டு முழங்கால்களை பலப்படுத்தி கொண்டு ஆண்டவரை துதிப்பதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். பிரச்சனை மத்தியில நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். பிரச்சனை மத்தியில நீங்க சோர்ந்து போய் இருந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்ய முடியாது, அற்புதங்களை செய்ய முடியாது. ஆண்டவர் இந்த பவுலும் சீலாவுக்கும் என்ன செய்தாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு அற்புதமான அதிசயமான காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்தாங்க. அவங்க துதிக்காம சும்மா இருந்திருப்பாங்கன்னா, அவங்க கட்டப்பட்டு இருக்கிறோமே என்று சொல்லி கலங்கி அழுது கொண்டு இருந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு அற்புதம் செய்திருக்க முடியாது. அதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். நமக்கு எதிராக அவருடைய பிரச்சனையில நாம் ஆண்டவரை துதிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரை உயர்த்துவதற்கு, பாடுவதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அப்பொழுது நமக்கு எதிராக இருந்த பிரச்சனைகள் தானாக மாறுவதை நீங்கள் காண முடியும். உங்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், இந்த பவுலும் சீலாவும் போல நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வீட்டுல அற்புதத்தை செய்வார். நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல நன்மையான காரியங்களை செய்வார். நீங்க ஏதோ ஒரு காரியத்துல நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்துல உங்களை பார்த்து சொல்கிறார், நீ ஜெபிக்க ஆரம்பி என்று சொல்றாரு. உங்களுடைய காரியத்தை குறித்து, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து நீங்க கலங்காதபடி நீ ஜெபிக்க ஆரம்பி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த பவுலும் சீலாவும் அவங்களுடைய சூழ்நிலைகளை கொண்டு, அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டு அவங்க பயந்து போகவில்லை. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டு அப்படி முடங்கி போகவில்லை. இருந்த அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையிலும், அப்படி அகப்பட்ட பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஆண்டவரை துதித்து பாடும்போது அங்க என்ன நடந்து கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். யாருக்கும் செய்ய முடியாத அற்புதத்தையும் அதிசயம் ஆண்டவர் செய்தார். பிரச்சனையின் மத்தியில நீங்க ஆண்டவர் துதித்து பாருங்க, அந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போகும். அந்த சத்ரு உங்களை விட்டு ஓடி போவதை நீங்கள் பார்க்க முடியும். இதைதான் பவுலும் சீலாவும் செய்தார்கள். அப்பொழுது அவர் என்ன நடந்ததுன்னா, 26ஆம் வசனம் சொல்லுது, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்துதான். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியான ஒரு பூமி அதிர்ச்சியை ஆண்டவர் வரப்பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட எதிரிகள் பயப்படும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் உருவாக்குவார். ஆண்டவருக்காக
வைராக்கியமாக இருக்கும்போது ஆண்டவர் எதிரிகள் பயப்படும்படியாக ஒரு காரியத்தை அவர்களுக்கு உருவாக்குவார். மீண்டும் பார்க்கும்போது அந்த கதவுகள் எல்லாம் திறவுண்டுதான். அடைக்கப்பட்ட கதவுகள். ஒரு ஜெயில்ல எப்படி இருக்குன்னா கதவுகள் அடைக்கப்பட்டு ஸ்ட்ராங்கா பெரிய மிகவும் ஸ்ட்ராங்கா போட்டிருப்பாங்க. அந்த கதவுகள் யாரும் திறக்க முடியாது, சாதாரணமாக திறக்க முடியாது. அப்படிப்பட்ட இரும்பு கதவுகளை கொண்டு அடைத்து வைத்திருப்பாங்க. இதையும் தாண்டி அந்த கதவுகள் தானாக திறப்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் கூட, உங்களுடைய வழிகளை யார் அடைத்தாலும் கூட, உங்களுடைய பாதையை யாரு தடுத்தாலும் கூட, உங்களுக்கென்று வைத்திருக்கிற பாதையில யார் எதிர்க்க வந்தாலும் கூட அது தானாக மாறுவதை நீங்கள் காண முடியும். நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்க ஆண்டவர் உயர்த்தி பாட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை மாறுவதை நீங்க காண முடியும். மூன்றாவதாக பார்க்கிறோம், எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டான். அவனுடைய கட்டுகள் தானாக கலந்து போயிட்டான். அவங்கள தொழு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. இவங்களுடைய பாடல், ஆராதனை, துதியின் சத்தத்தின் மூலமாக ஆவியானவர் இறங்கி வருகிறார். அவருடைய கட்டுகள் தானாக கலந்து போகிறது. அவருடைய கட்டுகள் தானாக விழுந்து போகிறது. அவருடைய கைகளும் கால்களும் தானாக விடுதலையாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மகிமையை ஆண்டவர் அந்த நேரத்துல அவளுக்கு செய்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்பொழுதும் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்ய இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் செய்ய இருக்கிறார். உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது, பிரச்சனை மத்தியிலும் ஆண்டவர் உயர்த்தும் போது, ஆண்டவர் உங்களுக்கென்று பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் முடங்கி போகக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரச்சனை மத்தியில நீங்க ஆண்டவர் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவர் இதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவரை துதிப்பதை நீங்க பழகிக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரை உயர்த்துவதை நீங்க பழகிக் கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். யார் யார் உங்களுக்கு எதிராக வந்தார்களோ, யார் யார் உங்களை ஏதாவது ஒரு காரியத்தில் அகப்பட வைக்கணும், மாட்டி வைக்க வேண்டும் என்று, கட்டி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ, அவர்கள் கண்கள் முன்பாகவே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் சத்திற்கு முன்பாக உங்கள் பந்தியை உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்துவார். எப்பொழுது நீங்கள் முழங்கால்களை முடக்க வேண்டும், முழங்கால்களை மடக்கி ஜெபிக்க வேண்டும். பிரச்சனையின் மத்தியில நீங்க எங்க செய்கிறீங்க, என்ன செய்றீங்க என்பது முக்கியம். பிரச்சனை வரும்போது நீங்க எங்க போறீங்க என்பது முக்கியம். பிரச்சனை வரும்போது ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க வரும்போது உங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் தானாக மாறுவதை நீங்க காண முடியும். இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் செய்தது போல, அவங்களுக்கு அந்த சிறைச்சாலை கட்டப்பட்டிருந்த போது அவங்களுக்கு எதிராக அடைக்கப்பட்ட கதவுகள் தானாக திறந்தது போல, அவங்களுக்கு கட்டுகள் தானாக கலந்து விழுந்தது போல, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளும் தானாக மாறுவதை நீங்கள் காண முடியும். உங்களை கட்டுவது எல்லா கட்டுகளும் தானாக கலந்து போவதை நீங்கள் காண முடியும். விசுவாசத்தோட நிகழ்ச்சியை பாருங்க. விசுவாசத்தோட ஆண்டவர் துதித்து பாடுங்க. எந்த நேரமும் ஆண்டவர் விட்டு விடாதபடி எப்பொழுதும் ஆண்டவர் துதித்து பாடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நீங்க இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்துவார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இயேசுவை துதிக்கிற தகப்பனே, இயேசுவை துதிக்கிற தகப்பனே, பவுலும் சீலாவும் துதித்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் துதிக்கூடிய கிருபை கொடுங்க தகப்பனே. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எந்த நிலையில இருந்தாலும் அவங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, எந்த வாசல்கள் அவளுக்கு தடையா இருக்கிறதோ, அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, அது திறப்பதற்கு கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. இந்த நேரத்திலே உங்கள் அற்புதத்தை செய்யுங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க தகப்பனே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.